ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 2 மூவிக்கு நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் பற்றி தான். அது இண்டஸ்ட்ரி எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜனநாயகன் மூவி பற்றியும் பராசக்தி மூவி பற்றின வீடியோ தாங்க இது. ஆமாங்க. ஸோ இன்னும் பர்சனலாக கேட்டிங்கன்னா இது கரெக்ட் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரி வைஸாக பார்த்தீங்கன்னாலும் சரி, அது ஒரு கிளாஷாக பார்த்தீங்கன்னாலும் சரி, இது கண்டிப்பாக கரெக்டான ஒரு இது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா ஒரு டயர் 1 ஆக்டர், அதுவும் இல்லாமல் எஸ்கே அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு டயர் 2 ஆக்டர். ஒரு சேம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டயர் 1 ஆக்டருக்கு ஒரு இது மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் மூவி தனியாக வரட்டும், இவங்க மூவி தனியாக வரட்டும். தனியாக ஐ மீன் செப்பரேட் டேட்ஸில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லலை. வேறு மந்த்ஸ்லேயோ இது மாதிரி வந்தால் யாருனாலும் சொல்கிறேன், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் சாருக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த டயர் 1 ஆக்டர்ஸ் 4 பேருக்குமே யாராக இருந்தாலுமே செப்பரேட்டாக ஒரு அவங்க ஒரு டேட் வச்சு தனியாக பண்ணால் அது பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயர் 1 ஆக்டர் கூட இண்டஸ்ட்ரியோட டயர் 1 ஆக்டர் இண்டஸ்ட்ரியை ஒரு டாப்புக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவரு கூட ஒரு டயர் 2 ஆக்டர் எஸ்கேனை இது பண்ணுறது எனக்கு கரெக்டாக படலைங்க. கரெக்டு தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டிஸ்கஸ், அவங்க லாக் பண்ணுறது தான் டேட்டு, கரெக்டு தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதுக்குன்னு இவர்கிட்ட டிஸ்கஷன் நடக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க இதெல்லாம். ஸோ இது என்னன்ட்டு தெரியலைங்க எனக்கு. நான் விஜய் அண்ணா ரசிகன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய் அண்ணா. நான் அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், இண்டஸ்ட்ரிக்கு எந்த விதத்தில் இது ஒரு இம்பேக்டாக இருக்க போகுது. நீங்கள் லாங் ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். பட் ஒரு டயர் 1 ஆக்டருக்கு யூட்டிலைசேஷனுக்கும் ஒரு டயர் 2 யூட்டிலைசேஷன் இருக்குல்லங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் கிளாஸஸ் எப்பயுமே நல்லது இல்லைங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லா டைமுமே அது பெனிஃபிட்டாக தான் அமையும்னு சொல்ல முடியாது, 2 படத்துக்குமே சரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு திங்க் பண்ணியிருந்துருக்கலாம் எஸ்கேனா சைடில், ப்ரொடக்ஷன் சைடாக அது எஸ்கேனா சைடு அது வேறு விஷயம். பட் ஒரு டயர் 1 ஆக்டருக்கு அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது என்னன்னு சொல்கிறதுன்னே தெரியலங்க. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே நமக்கே ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் போட்டு பண்ணுறாங்க, ஏன்னு தெரியலங்க.